கலாச்சாரம் புதையுண்டு போக எந்த நாகரிக சமுதாயமும் அனுமதிக்காது என்ற வாசகத்துடன் தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ். சௌந்தரராஜன். வளர்ந்து வரும் பெண்களின் பொருளாதார சுயசார்பு ஆண்களின் அடக்குமுறைக்கு உட்பட்டு போக வேண்டிய அடிமைத்தனத்தில் இருந்து விடுபட்டு சுதந்திரமாக வாழ தூண்டுகிறது. மதுவுக்கு அடிமையாகிவிட்ட ஆண்களின் போக்கால் குடும்ப அமைதி குலைந்து விடுகிறது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல், அடுத்தவர் உணர்வை மதித்து நடத்தல், தவறுகளை மன்னித்து மறத்தல் ஆகிய 3 முக்கியமான பண்புகள் இன்று இரு பாலரிடமும் குறைந்து வருகிறது. நுகர்வு கலாச்சாரம் தீனி போட்டு வளர்க்கும் ஆசைகளும் தேவைகளும் பெருக பெருக நான் எனது என்ற சுயநலத்தில் ஒவ்வொருவர் மனமும் சுருங்கி விடுகிறது. இவற்றால் நாளுக்கு நாள் விவாகரத்துக்களின் எண்ணிக்கை கூடுகிறது. இந்த போக்கு நீடித்தால் விரும்பிய போது சேர்ந்து, விரும்பாத போது பிரிந்துவிடும் லிவிங் டுகெதர் வாழ்க்கை முறை விரைவில் நம் வாசற்கதவை தட்டக்கூடும். என்ன ஒரு சிறப்பான வாழ்வியலில் நாம் வாழ்ந்து வருகிறோம் என்று எண்ணி பார்க்க வேண்டாமா? நமது இலக்கியங்களில் கலித்தொகையை புரட்டுங்கள், குறுந்தொகையை புரட்டுங்கள், 5 50 புரட்டி பாருங்கள். இவையெல்லாம் நமக்கு முன்னாலே வெளிப்படுத்துகிற அற்புத காட்சிகளை நெஞ்சிலே கொண்டு நிறுத்துங்கள். ஆழமாக சிந்தியுங்கள். ஆழமாக சிந்திக்கிற பொழுதுதான் ஒருவருக்காக ஒருவர் வாழ்வதுதான் இல்லறம் என்பது புரியும். நன்றி, வணக்கம்.